சாமி கடவுளையான் நானுங்கே. கடவுளையானா? சாமி கடவுளே. எல்லாரும் இடத்தில் பேசுவதை போல என்ன இடத்தில் பேச வேண்டாம். பேச மாட்டேன் சாமி. பேசினாலும் உன்னை போல நான் சரியெடுத்து அடிக்க மாட்டேன். சரி. சாட்டையில அடிக்க மாட்டேன். ஓஹோ. எனக்கு கோபம் என்பதே வராதப்பா. அப்படியா? ஆமா. என்ன அப்படின்னா உங்களுக்கு சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லாதவன். என்ன சொல்றீங்க? ஆமா. அப்படி கோபம் வந்துட்டா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கிறது. எப்படி? எனக்கு அடிக்கவும் மாட்டேன். அங்கே இருப்பா, அங்கே ஆஃப் பண்ண மறுபடியும் நாளைக்கு போட்டு பாப்பாக்கு இப்போதான் தோக்கம் தெரிஞ்சிருக்கேன். யாருங்க? சாமி நானுங்க. காலதாமதம். ஆமாங்க. அதனால நாம உரமுறையாக விளங்கக்கூடிய இல்ல உங்க உரமுறை எங்க உரமுறை இன்னும் குருகு சொல்லுவாரு. பங்காளிகளாம் ஒன்றாக சேர்ந்து சரி இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து பேரும் பெருமையுடன் நம் நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக தான முதற்கண் வணக்கம். மாதவா, இந்த சபையார் வந்திருக்கும் போது என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? தாங்கள் சொன்னால் தெரியுங்க. நந்தநந்தனன், நாராயணன், கோவிந்தன், கோபாலன், பச்சனை மேனிவாயன், இந்த பாரளந்த லோகநாயகன். சரிங்க. வெண்ணெய் உண்டவன், போதாமல் மண்ணை உண்டவன். போதாமல். ஆமா. சரி. ஆடு பொருள், அசை பொருள் அனைத்துக்கும் சொந்தக்காரன். என் பெயர் ஸ்ரீமந்த நாராயணன் எம்பெருமாள் நாயக்கரோ. எம்பெருமாள் நாயக்கரனாக நான் இருந்தாலும் என்னை சுமதி விட்டு என் தாய் தந்தை யாரு? யாருங்க? தாயும் தந்தை யாரு? நான் யாருக்கு மகனாக பிறந்து யாருக்கு? என் ஜனனம் எப்படி இருந்தது? எப்படிங்க சொல்லட்டுமா? ஒரு ஆதி ஒரு காலத்திலே
சுவாமி. அப்பா சங்க எடுத்து மண்டையிலே உடச்சு இல்லைங்க, பெருமாள் வந்த மகிழ்ச்சி. நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்தீங்க? எனக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அப்படியா? ஆமா, பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. நான் விதையில்லா பொருள். அப்படியா? வித்தில்லா மரம். ஓஹோ, வித்தில்லாத மரம். ஆமா. ஏங்க வித்தில்லா ஆதி ஒரு காலத்திலே ஆனா இளமீது. சரி. பால் கடலிலே ஆனா இளமீது அநாத ரட்சகனாக நான் பிறந்தேன். அநாத ரட்சகனாக. அப்படி 2011 ஆண்டு காலமாக அந்த ஆளை இளமீது சரி நான் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது என் பாரம் தாங்க முடியாமல் அந்த ஆலையை 2ஆக கிழிந்தது. சரி. அப்படி 2ஆக கிழியும் போது என் உடன் பிறந்த சங்கினால் ஒரு கோட்டை கட்டி சரி அதுக்கு சங்குது மாளிகை என்று பெயர் வைத்து நான் வாழ்ந்து வருகிறேன். சங்குது மாளிகையில. ஓ, இப்ப வாழ்ந்து வரீங்க சங்குது மாளிகையில. உண்மைதான். சரி. இந்த விஷ்ணு அவதாரம் இது எனக்கு. ஓ, இப்ப நீங்க இருக்கிறது விஷ்ணு அவதாரம். இது எனக்கு 3வது அவதாரம் முடிஞ்சிருக்குது. ஓ, 3வது. ஆமா. சரி. முதல் யுகம் என்ன யுகம்? வேதாது மாளிகை கலியுகம். சரி. என்று சொல்லக்கூடிய 4 யுகத்துல பிரம்மனுக்கு படைப்பது சரி, சிவனுக்கு காப்பது, எனக்கு தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிப்பதோ இந்த அறிவாமல் மாதவா சுவாமி. இந்த மூலாத நன்மைக்காக வேண்டி நான் எடுக்கும் அவதாரமோ தசாவதாரம் எடுப்பேன். தசாவதாரத்தில் நான் 3 அவதாரம் எடுத்து விட்டேன். முதல் அவதாரம் என்ன? நான் மச்சமாக ரூபத்தை கொண்டு சோமுகாசுரனை கொண்டு படித்தேன். அது முதல் அவதாரம். 2வது அவதாரம் என்ன? கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து அமிர்த கிடைக்கும் போது அது இடுக்கை காப்பாற்றினேன். 3வது அவதாரம் நான் வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்து இதோடு எனக்கு 3 அவதாரம் முடிந்து விட்டது. வருகிற யுகத்திலே நான் எடுக்கும் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. சரிங்க. தசாவதாரம் 10 எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்திருப்பது 3 அவதாரம். சரிங்க. இருந்தாலும் இன்றைய தினத்திலே மாதவா சுவாமி, அண்டமும் நானே, ஆகாயம் நானே, பிண்டமும் நானே, பூலோகமும் நானே. சரி. நான் வீசிவிடும் பம்பரமாக கயிறாக இருந்தால் அது விளையாடும் பம்பரமாக தேவர்களும் சரி அசுரர்களும் சரி மாநில மக்களும் சரி நான் வீசிவிடும் கயிறு விளையாடும் பம்பரமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினத்துல நான் வந்த காரணம் என்ன சுவாமி? எனக்கு எத்தனை மனைவர்கள்? அதாவது 8 பட்டேஸ்வரிகள், 8000 கோபேஸ்வரிகள். உங்களுக்கு 8 பொண்டாட்டிங்க. ஆமா, 8000 கோபேஸ்வரிகள். ஏ அப்பா, அத்தனை பேரா வச்சிருக்கீங்க. சரி சரி சாமி. இருந்தாலும் நம்பியது எவர்களுக்கு நான் ராமனாகவும் நம்பாத அசுரனுக்கு நானே எவனாக வாழ்ந்து வருகிறேன். நம்மனுக்கு நடராஜ. ஆமா. சரி சாமி. இருந்தாலும் நான் ஆசையோடு மலையிட்டது யார்? எனக்கு அதாவது அரவணைக்கு பாமா ருக்மணி, ஆசைக்கு மகாலட்சுமி, அரவணைக்கு பாமா ருக்மணி. இப்படி நான் திருமணம் செய்திருந்தாலும் இன்றைய தினத்துல என் மனைவியால் ஏகப்பட்ட விஷயம் நடக்க வேண்டியது இருக்கிறது. அப்படியா? ஆமா. சரிங்க. உடனடியாக இந்த கதை என்ன எவ்வளவோ இருக்குது. ஆமா. சரிங்க. என் மனைவியாகப்பட்டவளை சந்திக்க வேண்டும் அல்லவா? போகலாம். தாத்தா, உன் எண்ணம் நிறைவேறட்டும். அப்படியா? ஆமா. சரி நாரதா, அன்றாட தினத்துல காலை எழுந்த உடனே என் பாதத்தை பணிந்து விட்டு வேண்டியவான வரத்தை பெற்று செல்வாய். ஆனால் இன்றைய தினத்துல நீ எட்ட வரைக்கும் முன்னே ஏதோ நறுமணம் வீசுகிறது. நீ தூரம் வரும் முன்னே மனமா மணக்கிறது. என்னவாக இருக்கும்? நான் வந்தது எங்க தாத்தா ஏங்க
என்னைக்குமே என் பேரனாகப்பட்டவன் நாரதன் வரும்போது சந்தனம் ஜவாது வாசனை வீசும். சரி, ஆனால் இன்று தினத்திலே என் பேரனாகப்பட்டவன் என் கோட்டைக்கு வரும்போது, தூரத்தில் வரும்போது நான் காணாத ஒரு மனம். என்னைக்கு அப்படியா? ஆமா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. பருப்பு குழம்பு போட்டோம் சேர்ல அங்க போயிட்டு கக்கா போயிட்டு உங்க பேரை கழுவாரியே வந்துட்டாரு. வராத வேறவர்களுக்கு இல்ல, நிறைய பிடி நூற்று இது மூன்றுமே எங்களை அண்டாதுரா. அப்படியா? ஆமா. சரி சரி, என்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லையே. நான் வந்து நான் தெய்வலோகம் சென்றேன். தெய்வலோகத்தில் ஒரு பொருளாக மட்டும் எனக்கு கிடைத்தது. உன்னை பற்றி நான் அறிந்துவேன், என்னை பற்றி நீ அறிந்தாய். ஏண்டா அந்த பொருளை எடுத்துக்கொண்டு நேரம் துபாரிகை வந்திருக்கிறேன். ஆமா, எதற்காக வந்து தெரியுமா? அந்த பொருள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தகும். அந்த பொருள் ஆமா, தேவலோகத்திலே தேவர்களிடத்தில் இல்லாத ஒரு பொருள் இந்த எம்பெருமாள் மாயிருக்கு தான் பொறுமென்று கொண்டு வந்துகிறார்கள். அப்படியாப்பட்ட பொருள் தான் என்ன? அப்படியா? அந்த பொருளுக்காக வந்து எங்க தாத்தா புடிடா. தாத்தா பிடிக்கணுமா? பெருசா இருக்கிறாரு அப்பா. தாத்தா இது பாலும் தயிரும் வெண்ணையும் சாப்பிட்ட உடம்புடா, கொஞ்சம் ஊறிதான் இருக்கும். உன்ன மாதிரி பிராந்தி குடிச்சிட்டு இப்படி எலும்பு தோலமா இருக்கிற மாதிரி. தாத்தா தெய்வலோகம் சென்று என்ன பொருள் எடுத்து வந்தேன் தெரியுமா? பாருங்கள். நான் மங்கை இடத்துல எத்தனையோ அப்பா ஜேசிபியால வர சொல்லக்கூடாது. இல்ல சாமி, இப்பதான் கோயில் வேலையா இருக்குது, அது இடிச்சு நான் எத்தனையோ பூமலரை பார்த்துக்கிறேன். ஆனா இந்த மனத்திற்கு வீசக்கூடிய நறுமணம் என்னென்று சொல்றேன். படைப்பதும் நானே, அழிப்பதும் நானே. சரி, பூமலரும் நானே, அதில் உள்ள இருக்கும் வண்டும் நானே. சரி, ஆனால் எத்தனையோ பூமலர் எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த மனமாகப்பட்டது இந்த மாயனின் மயக்கமாக வருகிறது. இந்த மலர் உனக்கு எப்படி கிடைத்தது? 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும். 3 பேருக்கு என்ன பிரச்சனை? கதையா இருக்குது. ஆமா, கதை இதுக்குள்ளதான் இருக்குது. ஆமா, புடிங்க கொடுத்தா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். தாத்தா 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் பூ இந்த பூ. இந்த பூவின் பெயர் பாரிஜாதம். தேவ அமிர்தம் கிடைக்கும் போது அந்த அமிர்தத்திலே பிறந்தது இந்த பாரிஜாத மலர். உண்மைதான். இது தேவேந்திரனுக்கு ஒருவென்று தேவேந்திர இடத்தில் கொடுத்தோம். இது அழகியும் நான் கண்டதில்ல, அதனுடைய நறுமணத்தையும் கண்டதில்ல. நான் தெரியாமதான் கேட்கிறேன். பெண்களுக்கென்று பிறந்தது பூமலர், ஊக்காக பிறந்தவர்கள் பெண்மணிகள். அப்படி இருக்க தேவாதி தேவர்களிடத்திலே எத்தனையோ தேவிமார்கள் இருக்கும் போது அந்த தேவிமாரின் இடத்தில் கொண்டு போய் சென்றா இந்த பூமலரை அதாவது மங்கை அவர்கள் கூந்தலிலே சொருவி அழகு பார்ப்பாங்களே. இந்த எம்பெருமாள் மாயூர் இடத்துல வந்து கொடுத்துக்கிறீங்க, இந்த பூமலரை நான் என்னடா செய்வது? இந்த பாரிஜாத மலராகப்பட்டது உங்களுக்கு தான் தகும். என்னுடைய பாட்டியின் தலையில் தான் வைக்க வேண்டும்.
அதுவும் சரிதான். ஆமா. ஒரு ஆணின் கையிலே ஒரு பூமலர் இருந்து என்ன அம்மா அடுத்தான் தூக்கிட்டு ஏன் அப்படி தொந்தரவு? லைட் போட்டு விடுங்க பார்க்கலாம். கரண்ட் போயிடுச்சு. அப்படியா? இந்த பூமலர் ஆகப்பட்டது ஆண்கள் கையிலே இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமா. ஒரு பெண்ணின் மலர்கள் சூடக்கூடிய தலையிலே வைத்து அழகு பார்த்தால் இந்த மலருக்கும் பெருமை, இதை சூடக்கூடிய பெண்ணுக்கும் பெருமை. இப்பொழுது அந்த 3 பேர்த்தையும் தூக்கி கரகர தூக்கி எறிய போறேன். சரி தாத்தா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மலராகப்பட்டது உங்களிடத்தில் தான் இருக்க வேண்டும். இந்த மலர் பாப்பா இந்த பொண்ணு அதை கொஞ்சம் எடுக்கிறது அதே போல கிளம்பி சரி தாத்தா, இந்த பூவாகப்பட்டது உங்களுக்கு தான் தகும். ஆமா, இந்த பூவை இப்பொழுதே கொண்டு போய் என் மனைவியாக வந்து நீங்க யாருக்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கிறீங்க? தாண்டா என் பெரிய மனைவியாக இருக்கக்கூடிய மாமாயிடத்தில் கொண்டு போய் கொடுத்தால் தான் தகும். தாத்தா உனக்கு புத்தி கித்தி கட்டு போச்சேன்னா தாத்தா, எங்க பெரிய பாட்டி முன்ன கல்யாணம் பண்ண எங்க பெரிய பாட்டி சத்தியபாமா அவங்களுக்கு வயசாகி போச்சு. அவங்க இந்த அழகான பூ வச்சு என்ன தாத்தா பார்க்க போறாங்க? சின்ன பாட்டி இருக்கிறாங்க பாருங்க, ருக்குமணி. சின்ன பொண்டாட்டி அந்த பாட்டி கொடுத்தீங்கன்னா அது கூட என்ன வயசு பிள்ளை வச்சுட்டீங்கன்னா அது அழகா பார்க்கலாம். வயசான காலத்துல அவங்கிட்ட போய் கொடுத்து இந்த மாய பெருமானா முகந்து பார்க்கும் போதே எனக்கு மயக்கமா வந்துச்சு. அவன் வயசான காலத்துல முகந்து பார்த்து கிழக்க போட்டாங்க. என்ன பண்றது? அதனால இந்த பூமலர் ருக்மணி தான் உண்மைதான். எனக்கு கொண்டு வந்து 2 பூமலர் கொண்டு வர மாட்டேன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை போக்கும்டா. அவங்க 2 பேருக்கு வேணாம், அந்த குமிஞ்சு குமிஞ்சு போகுது அந்த ஆயாக்கு கொடுங்க பாவம். காமெடி காமெடி காமெடி. ஐயோ ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அக்கா யாராவது கூப்பிட்டீங்களா? நம்ம கொடுத்து 6 பேசிட்டு எடுப்போம் வாயிடு. அக்கா யாராவது கூப்பிட்டீங்களா? ஐயோ ஏறுங்க ஏறுங்க, நல்லா இருக்கிறீங்களா? கோயிலுக்குள்ள வந்து பூந்து தக்காளி சட்டு மூடி ஏனுங்க எனக்கு ஒரு அதாவது சரி என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினத்துல ஏங்க இத்தனை நாளும் முன்னாடி சிகரெட் வாசம் அடிச்சு அது தலைப்போல வாசம் அடிக்குது. பீடி குடிச்சீங்களா? எல்லாத்துக்கும் பேப்பர்ல சரி சரி கொலாய் வேஷன் பெற்று கம்முடு கம்முடு அவனுக்கு உடம்பு சரி கம்முடுடா கண்ணு. சரி அம்மா வீட்டு மேல இருக்கிறப்பா கம்முடு. அண்ணே ஆமா மாமி என்னடி என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரு வித்தியாசமா ரொம்ப அழகா. அதுவா? ஐயோ ஆயா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மச்சான் 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 நாசம் மச்சானே இந்த அழகு சேல உண்மையிலதானே சமைச்சேனே கை முழிச்சு கண் முழிச்சு நிற்கும் பாக்குறேன். ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீ பக்கத்துல வராது. ஏங்க
நீ டப்பு டப்புன்னு அடிக்கிறேன். அக்கா நம்ம வீட்டுக்காரர் அடிக்காம அடுத்தவங்களே எடுக்க முடியும். எங்க வீட்டுக்காரர் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டு. டேய் பாருடா பார். அது எடுங்க இன்னொரு தீ எனக்கு வேணாம். எங்க கை வைக்கிற? அவன் நீ கை வச்சிட்டு இல்ல என் மேல கை வச்சிட்டு எடுறா போட்டி போலாம். இன்னைக்கு ரெண்டு லோன் பாத்துக்கலாம். யா கூப்பிட சொல்லுங்க ஏனுங்க திடீர்னு வந்திருக்கீங்க? ஏங்க அவள் காந்த கந்தலும் ஐயோ எனக்கு திடீர்னு பேரு அவள் கார்மேக கூந்தலும் அப்புறம் அவள் அண்ணன் அடையும் எங்க அப்பா தான் தைச்சு கொடுத்தாரு 1300 ரூபாய். அவள் சின்ன இடையும் இடுப்பு மேல கை வச்சு நாளைக்கு மானத்தை கெடுத்து விடுவேன். நான் அக்கா முறையாவில கொண்டவாயா காலையில இப்ப இன்றைய தினத்துல எனக்கு ஒரு ஆசை. என்னங்க ஆசை? என்ன தெரியுமா? இதோ என் கையினால் உனக்கு கூந்தலை சீவி. ஐயோ அப்பா ஐயா வீட்டுக்காரப்பா பாத்துட்டு போ. சொல்லுங்க. அதனால என் கையினால் உனக்கு கூந்தலை எல்லாம் சீவி. சரி இதோ எங்கேயும் கிடைக்காத மலர் இந்த பாரிஜாத மலர் உனக்காக. ஏங்க ஐயோ மலர் கொடுக்கலாம். என்னங்க சொல்றீங்க? ஐயோ மலர் கொடுக்கீங்க. ஐயோ ஐயோ எனக்கு நான் என்னமோ நினைச்சிட்டு தவுளுக்காரா உனக்கு நல்லா இருக்காது. மக்களக்காரா எங்க வீட்டுக்காரர் எனக்கு நேத்தான் கொண்டு வந்தாலும் தெரியலையே. ஏங்க இதோ அக்கா தேவலோகத்துல மனுஷன் பிடித்து போவாள்னா ఆట వరకు సప్తము அது మొగుడల్లి గెమ్మాటను వాళ్ళు తెలుసునా మనం ఆట వరకు మనిషి పెడితే தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரனிடத்தில் முறையிட்டு சரி இந்த பாரிஜாத மலர் நானே நாடனறியாக நடந்து எத்தனையோ மலரை பார்த்திருக்கிறேன். அந்த பாரிஜாத மாதிரி இத்தனை நாளா நான் பார்த்ததில்லை. அது எப்படிதான் இருக்கும்? இதுவா பாத்தியா உன் பாரிஜாத மலர்? ஏங்க இந்த மலரா அந்த மலரு என்ன சொல்றீங்க? ஆமா சரி அதனால சிம்மாசனத்தில் அமர்ந்துரு. உனக்காக நான் வாரி கண்ணே வாரி வை கொடுத்து வச்சிட்டீங்களா? நெசமா டேய் அந்த கண்ணாடி எடுத்துட்டு வா. டேய் ஒட்ட கொட்டா போய் எடுத்துட்டு வா. போடா எடுத்துட்டு வாப்பா. எங்க வீட்டுக்காரர் வெச்சது எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். ஏங்க நீங்க வெப்பீங்களா? கண்ணாடி பாரு திருப்பி கொடுக்குறேன். ஏங்க ஏங்க கட்டிங் ஷேவிங் அதுக்குதான் லாக்கி. ஏங்க ஏனுங்க என்னமோ ஒரு